ஹலோ கைஸ், கிராணி சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா நோ ஹைடு சேலஞ்சை தான் பார்த்தீங்கன்னா கன்டினியூ பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா எபிசோடு 3 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான சேலஞ்சு. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த முறையாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எஸ்கேப்பை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது, செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா கார் பேட்டரி இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓ மை காட், கேரக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாட்டுது போய். ஓ மை காட், கிராணி பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாத நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இல்லை அவங்க மொபைலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்களே எடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எப்படியாவது 1000 சப்ஸ்கிரைபரை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். 4000 வாட்ச் ஹவர் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ஆகும். இப்போ கார் பேட்டரியை பார்த்தீங்கன்னா காரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகும். பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னுக்கு தேவையான பீஸை கொண்டாந்து வச்சோம்னா ஷார்ட் கன் ரெடி ஆயிரும். காரோட பேனட்டுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. கார் பேனட்டில் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியை கூட்டி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேசிங்லாம் பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்குது. கிராணி விரட்ட நம்ம ஓட பார்த்தீங்கன்னா ஒரே கூத்து தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. சில டைம் பார்த்தீங்கன்னா வீல் கிராங்க் இருக்கும், அதான் செக் பண்ணணும். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சவுண்டு போட்டனால கிராணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். கிராணியை பார்த்தீங்கன்னா டைவெர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்தாச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த பொருள் கீழே விழுந்து சவுண்டு போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது, செக் பண்ணிடலாம். ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. கார் எஸ்கேப்புக்கு தேவையான 2 பொருள் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. கார் எஸ்கேப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா பொருள் அதிகமாக தேவைப்படும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஷார்ட் கன் பீஸை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. அதை எடுக்கலை, கண்டுபிடிச்சாச்சு. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம். கையில் ஒரு பொருள் தான் எடுக்க முடியும். இந்த இடத்துல வீல் கிராங்க் இருக்குது. ஒரு வேளை இந்த இடத்துல கிராணி வந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து தான் ஆகணும். ஏன்னா இது நோ ஹைடு சேலஞ்சு, ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹார்டான சேலஞ்சு. பார்த்தீங்கன்னா ஒரு வேளை கிராணி வந்ததுன்னா நம்ம எப்போதுமே ப்ளே பண்ணும் போது உள்ளுக்கே தான் இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா கிராணி வந்தாலும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து தான் ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்கக்கூடாது, அதுதான் விஷயம். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்பார்க் பிளக்கை கொண்டாந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஹார்டான சேலஞ்சு. பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா லென்த்தாக போகும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது நடக்கும். பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் பீஸை கொண்டாந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே காருக்கிட்டே இருந்திருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம பார்க்கல. பார்த்துருந்தா கண்டிப்பாக ஃபஸ்ட்டே வச்சுருப்போம். கேரக்டர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே போய் மாட்டுது. இப்படி கிராணி வரையில் மாட்டுனது அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நிறையா தடவை போய் பார்த்தீங்கன்னா மாட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. ஓ மை காட், ட்ராப்பு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ட்ராப்பை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. நல்ல வேலை கிராணி பார்த்தீங்கன்னா வரல. சவுண்டு கேட்டு எப்படியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ட்ராவையும் செக் பண்ணலாம். ஒன்றுமே கிடையாது. ஓ மை காட், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கிராணி உருட்டுக்கட்டையை வச்சுக்கிட்டு எப்படி வருதுன்னு பாருங்கள். மாட்டியிருந்தோம், அவ்வளோதான். இந்த இடத்துல புக் இருக்குது, எடுத்துடலாம். கிராணி வரதுக்கு முன்னாடியே புக்கை எடுத்துடலாம். எடுத்துரு. ஓ மை காடு, பார்த்தீங்கன்னா ஈஸி மோடில் தான் ப்ளே பண்ணுறோம். கிராணி வந்து பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டே எடுத்திருந்தோம்னா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா 2 தடவை கிளிக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை, கொஞ்சம் ஹார்டாக தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2வது ஷார்ட் கன்னு, 3வது ஷார்ட் கன் பீஸ் இதுதான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீஸை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்த்தோம். கிராணி பார்த்தீங்கன்னா பின்னாடியே வருது, ஆல்ரெடி பார்த்தாச்சு. கிராணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா ஆபத்து தான். பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் கன்னை பீஸை கொண்டு போய் வச்சிடலாம். கிராணி பார்த்தீங்கன்னா பின்னாடியெல்லாம் வராது, எங்கேயாவது நின்றுக்கும். பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு முன்ன சொன்ன மாதிரி ஐ சி யூ அப்படிங்கும்.
பார்த்தீங்கன்னா இல்லைன்னா வேர் யூ ஹைட் அண்ட் சீக் அப்படிங்க. ஏதாவது பார்த்தீங்கன்னா அப்புறம் அப்படின்னு சிரிக்கும். பார்த்தீங்கன்னா ஓ மை காடு மாட்டிக்கிட்டேன். பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கேரக்டர் பார்த்தீங்கன்னா மாட்டுது. அதுக்குள்ளே டே 3 வந்தாச்சு. கேரக்டர் பார்த்தீங்கன்னா சரியான டைமிங்கில் போய் மாட்டுது. கேமு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இல்லை. ஜாய்ஸ்டிக்கே பார்த்தீங்கன்னா ஹார்டாக தான் மூவ் ஆகுது, ஸ்மூத்தாக மூவ் ஆகல. பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம வயசான ஆளாக இருப்போமோ. பார்த்தீங்கன்னா பழையபடி கிராணிக்கிட்ட போய் அடி வாங்கியிருக்கிறோம். எப்படி அடிச்சதுன்னு பாருங்கள், மறைஞ்சிருந்து போட்டு தள்ளிருச்சு. பார்த்தீங்கன்னா கிராணி சரியான ஹைடு பண்ணுது. இதில் சக்கரையா போகணும். ஓ மை காட், எப்படியோ தப்பிச்சாச்சு. 2வது முறையாக மாட்டியிருப்போம். 2வது முறையாக லிட்ரலி பார்த்தீங்கன்னா 2வது முறையாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாட்டியிருப்போம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சோம். ஓ மை காட், என்ன சொல்கிறதுனே தெரில. எப்படியோ பார்த்தீங்கன்னா தப்பிச்சாச்சு. இல்லைன்னா டே 5 த லாஸ்ட் டேன்னு போட்டு வந்திருக்கோம். எப்படியோ தப்பிச்சாச்சு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ப்ளே பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஷாட்கன் பீஸை பார்த்தோம். அதை பார்த்தீங்கன்னா எடுத்தே ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷாட்கன் பீஸு நம்ம கைக்கு வந்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்கன்னா கிராணியை டைவர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஹைடுலாம் ஆகல. கிராணியை பார்த்தீங்கன்னா ஓப்பனில் நின்று தான் பார்த்தீங்கன்னா சவுண்டை போட்டு வர வைக்கிறோம். கிராணி பார்த்தீங்கன்னா சவுண்டை கேட்டு பொறுமையாக வரத்துக்குள்ளே கொண்டு போய் நம்ம ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா கிராணி அங்கே போட்டோம். இப்போ பழையபடி கிராணியை பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளி விட்டாச்சு. சவுண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா கிராணி வரட்டும். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சவுண்டை போட போகிறோம். ஏன்னா கிராணிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்பாக வைக்க போகிறோம். எத்தனை முறை உருட்டுக்கட்டையை வச்சுக்கிட்டு அடிச்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ப்ரோ பிளேயரை பற்றி உங்களுக்கு தெரியும். எப்படி ஷாட் உழுவுதுன்னு மட்டும் பாருங்கள். ஷாட் கன்னில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட்பாவையே 1v1 பண்ணாலும் எப்பேற்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிராணி பார்த்தீங்கன்னா சவுண்டை கேட்டு வந்துடும். இப்போது கிராணிக்கு வைக்கிறோம் பெரிய ஆப்பு. இந்த சைடு வரையா, வா 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 ஆட்டி. எப்படி பார்த்தீங்கன்னா ஷாட்கனில் சுட்டனால பார்த்தீங்கன்னா டைம் எக்ஸ்ட்ரா டைம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. 30 செகண்ட் அதிகமாக கிடைக்கிது, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கிராணி மல்லாந்துருச்சு. இப்போ இந்த ஷாட்கனை எடுத்துக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரை பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுறலாம். நம்ம கிராண்ட்பாவையே பார்த்தீங்கன்னா 1v1ல் பார்த்தீங்கன்னா தோக்கடித்தோம். கிராண்ட்பா கையிலையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் இருக்கும், நம்ம கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கன் இருக்கும். ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சரியான டைமிங்கில் கிராண்ட்பா சுடுறதுக்கு முன்னாடி நம்ம சுட்டோம். ஓ மை காட், சில டைமு பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேம் டைம் ஒரு வீடியோவில், அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகல. ஆனால் ஸ்க்ரூ ட்ரைவரை தள்ளி விட்டாச்சு. 2 புல்லட்டும் ஜோடியாக பார்த்தீங்கன்னா மோதி யாருக்குமே புல்லட்டு படல. 2 புல்லட்டும் பார்த்தீங்கன்னா நேர் மோதிருச்சு. எப்படி நடந்ததுன்னே தெரியல. பார்த்தீங்கன்னா வெறும் புகை தான் வந்தது. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எஸ்கேப் ஆனேன். அது பார்த்தீங்கன்னா கிராணி 3ல் நடந்தது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோடு பண்ணல. பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பண்ணினேன். அந்த கேமில் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா அது இன்கம்ப்ளீட் வீடியோங்கிறனால விட்டுட்டேன். இப்போயா இருந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு ஷாட் அது. இப்போ பார்த்தீங்கன்னா புக்கை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல் புக்கை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ கொண்டு போய் கிராணியை ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாத நண்பர்கள் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா நீங்களே பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபை மட்டும் பார்த்து பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரை கம்ப்ளீட் பண்ணணும். பெரிய லெவலில் 1 மில்லியன் 10 மில்லியன் அப்படிலாம் கேட்கல. 1000 சப்ஸ்கிரைபர் தான். பார்த்தீங்கன்னா பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ஆயிரும். கிராணியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியாச்சு. வருமானம் வராமல் எந்த தொழிலை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அது நீடித்து செய்ய முடியாது. பார்த்தீங்கன்னா நான் கேமை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த கேம் ப்ளே வீடியோவை பார்த்தீங்கன்னா போடணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் இன்ஜின் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. கார் இன்ஜினை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்பெஷல் கீயை பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுருந்தோம். அந்த ஸ்பெஷல் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் இருக்கும். அந்த ஸ்பைடரை போட்டு தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா அது ஸ்பைடராக என்னானே தெரில.
பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸ்பைடர் மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அது ஒரு செல்லப்பிராணி, கிராணியோட செல்லப்பிராணி. அதை போட்டு தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நமக்கு ஸ்பேனர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை கடைசியாக எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேசோலின் கேனும் பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், கட் பண்ணி போட முடியாது. ஏன்னா சேலஞ்சு வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைடு பண்ணி ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக லென்த்தாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை அப்படியே போடுறோம். எந்த கட்டிங்கும் கிடையாது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த டே வர இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக கட் பண்ணி அந்த இடத்துல மட்டும் டே 3ங்கிறத மட்டும் சிம்பிளாக காட்டுவோம். அவ்வளோதான், பெரிய லெவலில் கட்டிங்லாம் இருக்காது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பலகை இருக்குது, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை ஒன்றும் இல்லாமல் சல்லடை போட்டு தேடியே ஆகணும். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிராணிக்கிட்ட அடி வாங்கலை. பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் ப்ளே பண்ணுறோம். நோ ஹைடு சேலஞ்சை தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பார்ப்போம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ண முடியுதா என்னங்கிறத. ஜாக்கிரதையாக ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இந்த இடத்துல கிராணி இருந்ததுன்னா என்ன நடக்கும். ஒரு தடவை அப்படி தான் இந்த இடத்துல இருந்து கிராணி இருந்து கரெக்டாக அடி வாங்கணும். கிராணி சரியான டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நிற்கும். ஓ மை காடு, ஓ மை காடு. பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் டேன்னு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராணியை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளணும். பயங்கரமான ஆள். பார்த்தீங்கன்னா தெரியும், எந்திரிச்சோன்னே ட்ராப்பு. ஈஸி மோட்லே பயங்கரமாக இருக்குது கிராணி. பார்த்தீங்கன்னா ட்ராப்பு எடுத்தோடனே ட்ராப் வைக்குது. பார்த்தீங்கன்னா கிராணியை சும்மாவே விடக்கூடாது. கீழே இருந்து பார்த்தீங்கன்னா கிராணி வந்துக்கிட்டு இருக்குது, வரட்டும். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் கீ எடுத்துக்கலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிராணி கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து வருது. நம்மளோட ஸ்லோவாக இருக்குது கிராணி. பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீயை கொடுக்க லேட்டாகும். அதுக்கு முன்னாடி கிச்சனில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கீ இருக்குது, அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ஸ்பேனர் இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை. ஸ்பெஷல் கீயை வச்சு தான் ஸ்பேனர் எடுக்கணும் போல் இருக்குது. வா கிராணி, வா கிராணி, உனக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சரியான ஷாட்டு. எப்படி வருதுன்னு பாருங்கள். சவுண்டு போட்டால் போதும், கிராணியை பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா மடக்கிடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 2.5 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் இருக்குது. 2.5 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். புல்லட்டை லோட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு நேரம் ஸ்பைடர் கீ பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீ கிடச்சிருக்கும் நேரம். கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீ கிடைக்கிறதுக்கு முன்னாடி கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா காக்கா கிட்டெல்லாம் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே போய் செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்குது, இதை ஞாபகம் வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் போய் பாக்ஸை ஓப்பன் பண்ணும் போது தேவைப்படும். இருக்கிறதே கடைசி நாள் தான். தப்பாக ஓப்பன் பண்ணிட்டா ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பாம் இருக்கும். வெடிச்சதுன்னா ஒரு லைஃபு காலி, அவ்வளோதான். லைஃப் இல்லை, ஒரு டே. இதில் பார்த்தீங்கன்னா டே தான் லைஃபு. பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஃப்ரீ ஸ்ட்ராப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உருட்டுக்கட்டை தான் இருக்குது. உருட்டுக்கட்டையை வச்சு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா அது சவர் எஸ்கேப்புக்கு தேவைப்படும். இப்போ நம்ம சவர் எஸ்கேப்புக்கு பொருள் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அதனால் சவர் எஸ்கேப்பு பேல்லாக்கி இருந்தால் சவர் எஸ்கேப் பண்ணியிருக்கலாம். ஆனால் பேல்லாக்கி இல்லை. கிராணி பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஸ்பைடர் கீயை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் டனலுக்குள்ளே இறங்க போகிறோம். அங்கே வேறு ஒரு சிலந்தி வேறு சுற்றிக்கிட்டு இருக்கோம். சிலந்தியை பற்றிலாம் கவலையே இல்லை. ஆனால் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிலந்தி வச்சு செஞ்சிருச்சு. ஆனால் எல்லா தடையும் பார்த்தீங்கன்னா சிலந்திக்கிட்ட நம்மக்கிட்ட ஓ மை காடு எங்கே போய் கேரக்டர் மாட்டுதுன்னு பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரணும்னு நினச்சேன், ஆனால் கேரக்டர் போய் எந்த சைடு மாட்டுது பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லா தடையும் பார்த்தீங்கன்னா சிலந்திக்கிட்ட நம்ம மாட்ட மாட்டோம், ரேராக தான் நடக்கும். நோ ஹைடு சேலஞ்சாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவிலையும் ஹைடெலாம் ஆக மாட்டேன். சிலந்திக்கிட்ட பார்த்தீங்கன்னா டாஜ் பண்ணி தான் போகணும். சிலந்தியை பார்த்தீங்கன்னா எப்போதுமே நான் டாஜ் பண்ணி தான் போயிருக்கிறேன். அதனால் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சிலந்திக்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஹார்டாக ஃபீல் ஆகலை. பார்த்தீங்கன்னா கிராணி பயங்கரமாக ஹார்டாக ஃபீல் ஆகுது. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உருட்டுக்கட்டையை வச்சு வெளுத்து வாங்குது.
பார்த்தீங்கன்னா ஈஸியாக டாச் பண்ணி போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாத நண்பர்கள் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஓ மை காட், அது லைட்டாக பயமுறுத்துறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் போகுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டே வரும். பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டு வருது. இந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. போன வீடியோவிலேயே காட்டியிருப்பேன் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு. லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லைட்டாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். எதுக்கு வெறும் ஸ்க்ரீனை கட்டுறதுல என்ன பிரயோஜனம், அதனால் பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்லாக் கீ இருக்குது. நல்ல வேலை இந்த இடத்துல இல்லை, இல்லைன்னா சுற்றிக்கிட்டு வேற ஒரு ரூட் இருக்குது, அதில் போகலாம். அந்த சைடும் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. நல்ல வேலை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல சான்ஸு பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீயை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராப் பண்ணியாச்சு. சீக்கிரமாக போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டில் கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய கேம் ப்ளே பண்ணியிருக்கிறோம். எந்த இடத்துல என்ன பொருள் கிடைக்கும்னு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு வீல் ஹேண்டிலே கிடைக்கல. வீல் ஹேண்டில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டிலை வச்சு கேணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேமர் கிடைக்கும், அதை எடுக்கணும். ஹேமரை ஓப்பன் பண்ணும் போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கார் கீ பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது அந்த 3 பலகையும் உடச்சி போனோம்னா அந்த இடத்துல 2 ட்ரா இருக்கும். அது ஒரு ட்ராவில் பார்த்தீங்கன்னா கார் கீ இருக்கும். எல்லா பொருளும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளே பண்ணாவே போதும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடவை ப்ளே பண்ணியிருக்கிறோம். ஓ மை காட், என்னமா போய் கேரக்டர் மாட்டுதுன்னு பாருங்கள். நமக்கு வயசாகி போச்சா நம்ம தெரில, இந்த கேரக்டருக்கு நமக்குன்னு இல்லை, இந்த கேரக்டருக்கு வயசாகி போச்சா நம்ம தெரில. பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாட்டிக்கிட்டு போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓ மை காடு, பார்த்தீங்கன்னா இன்னும் அது மேலேயே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டில் ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிடணும். ஓ மை காட், இந்த இடத்துல கிராணி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீல் ஹேண்டில் ட்ராப் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நோ ஹைடு சேலஞ்சில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் தான், ஃபுல்லாக டிஸ்அட்வான்டேஜ் தான். என்ன அட்வான்டேஜ்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஹைடு பண்ணால் தான் அட்வான்டேஜு. ஒரு வேளை இந்த இடத்துல கிராணி இருந்தால் கீழே இறங்கி தான் ஆகணும், வெயிட்டிங்லாம் இல்லை. கிராணி போனாலும் சரி போகலினாலும் சரி ஒழியவே முடியாது இந்த சேலஞ்சில். ஓ மை காடு, லாஸ்ட் டே முடிஞ்சுது, அவ்வளோதான். கேம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஆயிடுச்சு. தொடரும்னு பார்த்தீங்கன்னா போட்டுற வேண்டிதான். பார்த்தீங்கன்னா இது ஒரு தொடர்கதையாக பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா எபிசோடு 4ல் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாத நண்பர்கள் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரே அறையாக அரைஞ்சிருச்சு. இந்த எண்டிங் பார்த்தது தான்.